போன வீடியோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. அன்றைக்கி அந்த 6 கேஜி கேக்கை ஃபினிஷ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா அன்றைக்கி நைட் வந்தது தான் இந்த ஆர்டர். நெக்ஸ்ட் டே ஈவினிங் வந்துட்டு ஒரு 4 கேஜி கேக் ரெடி பண்ணி கொடுக்கணும். ஒரு டிசைனுமே வந்துட்டு கஸ்டமரே சென்ட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப சிம்பிளான ஒரு கேக் போதும். ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸ்பேஸர் சென்டரில் வச்சு டாப்பில் 1 கேஜியும் பாட்டமில் 3 கேஜியும் வச்சு ரெடி பண்ணி கொடுக்கணும். முன்னாடி எல்லாம் அந்த ஸ்பேஸர் வச்சு கேக் ஆர்டர்ஸ் வரும்போது அந்த ஸ்பேஸருக்குள்ளே கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் போட்டு கொடுப்போம். அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அப்படியே திரும்ப கொடுத்துருவாங்க, எதுவுமே ஆயிருக்காது. ஆனால் இப்போ எல்லாம் வித் பாக்ஸ் தான் திரும்ப வருது. சரி, அதுக்குள்ளே கொஞ்சம் ஃபாக்ஸ் பால் இல்லைன்னா ஏதாவது கிளிட்டரிங் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி ஏதாவது போட்டிருக்கோம். சரி, அதோட ரேட்டாவது வாங்கலாம் அப்படின்னா எங்கள் வீட்டில் ஒரு தர்மவலன் இருக்குது, அதெல்லாம் கேட்கக்கூடாது, கஸ்டமர் கஷ்டப்படுவாங்க, சின்ன பசங்க எடுத்திருப்பாங்க, அதெல்லாம் அப்படியெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்ட்டு அதுவும் கேட்க விட மாட்டாங்க. இவங்க வந்துட்டு எங்களோட ரெகுலர் கஸ்டமர் ஆனனால இவங்க அதோட அமௌண்ட்டை வந்துட்டு எங்களுக்கு பே பண்ணிட்டாங்க. ஆனால் இதுவும் வெத்து பாக்ஸை தான் திரும்ப வந்துச்சு, எதுவுமே உள்ள இல்லை. இப்போ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ இந்த வீடியோ எதுக்காக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்னா, நான் நினைக்கிறது மாதிரி ஒரு நாளுமே எனக்கு இருந்ததில்லை. நான் இதில் கொஞ்சம் கிவ் அவே போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் என்னால் இப்போ கிவ் அவே போடுறதுக்கோ எதுக்குமே முடியல. திடீர்னு ஆர்டர் வருது, எனக்கு அதை ரெடி பண்ணி கொடுக்கணும். கிவ் அவே பற்றி யோசிக்கிறதுக்குள்ள டைம் இல்லை. கிவ் அவே கொடுக்குறது அவ்வளோ ஈஸி இல்லை, அதுக்கு நமக்கு கொஞ்சம் டைம் வேணும். அதை பற்றி யோசிக்கணும், நல்லதாக கொடுக்கணும், அது உங்களுக்கும் அது பிடிக்கணும், அந்த மாதிரி பார்த்து கொடுக்கணும். அது ஏனோ தோணான்னு கொடுக்க முடியாது. ஆனால் இன்றைக்கி போட்டுடலாம் நாளைக்கு போட்டுடலாம் தான் பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் எது கொடுக்குறது, எப்படி கிவ் அவே கொடுக்குறது அப்படிங்கிற கன்ஃபியூஷன்லேயே ஓடிட்டு இருக்கு ஒவ்வொரு நாளும். நான் நினைக்கிற மாதிரி ஒன்றுமே நடக்க மாட்டேங்கி. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக கிவ் அவே போடுறேன். இதில் முன்னாடியெல்லாம் கிவ் அவே என்னாச்சக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தவங்கலாம் இப்போ போடுறீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி டோனெல்லாம் மாறுது. கொஞ்சம் பயமாக வேறு இருக்குது. கொஞ்சம் டைம் கொடுங்களேன், கண்டிப்பாக போடுறேன்.